தமிழகத்தில் கடந்த மே 10ஆம் தேதி தமிழக வெற்றிக் கழக அரசு ஆட்சி பொறுப்பேற்றது. அன்றைய தினம் முதல்வராக பொறுப்பேற்ற ஜோசப் விஜய், சிங்கப்பெண்கள் சிறப்பு பாதுகாப்பு படை, போதைப்பொருள் தடுப்பு படை, வீடுகளுக்கு 200 யூனிட் இலவச மின்சாரம் ஆகிய 3 அறிவிப்புகளுக்கு கையெழுத்திட்டார். இதைத் தொடர்ந்து தமிழகத்தில் பள்ளி, கல்லூரிகள் மற்றும் கோயில்கள் அருகே உள்ள மதுக்கடைகளை அடைக்க வேண்டும் என்று விஜய் உத்தரவிட்டார். அதன்படி சுமார் 717 மதுக்கடைகள் அடைக்கப்பட்டனர். இந்த நிலையில் மாதந்தோறும் குடும்ப தலைவிகளுக்கு வழங்கப்பட்டு வரும் 1000 உரிமை தொகை விரைவில் வழங்கப்படும் என்று தெரிவித்திருந்தார். இதேபோல புதுமை பெண் திட்டத்தில் மாணவிகளுக்கு வழங்கப்பட்டு வரும் 1000 உதவித்தொகையை அதிரடியாக அவர்களது வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்பட்டது. இந்த நிலையில் அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கான அகவிலைப்படியை உயர்த்தி தமிழக முதல்வர் ஜோசப் விஜய் உத்தரவு பிறப்பித்துள்ளார். இது தொடர்பாக அவர் பிறப்பித்துள்ள உத்தரவில் கூறியிருப்பதாவது: தமிழகத்தில் எனது தலைமையிலான அரசு மக்கள் நலனை முன்னிறுத்தி பல்வேறு நலத்திட்டங்களை செயல்படுத்த உறுதிமொழி ஏற்றுள்ளது. இந்த திட்டங்களை வடிவமைப்பதிலும் அவற்றை முழுவீச்சில் நடைமுறைப்படுத்துவதிலும் அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் முக்கிய பங்கு வகித்து வருகின்றனர். அந்த வகையில் ஊழியர்களின் நலனை கருத்தில் கொண்டு மத்திய அரசு பணியாளர்களுக்கு அகவிலைப்படி 60% உயர்த்தப்பட்டுள்ள நிலையில் மாநில அரசு அலுவலர்கள் மற்றும் ஆசிரியர்களும் பயன்பெறும் வகையில் அகவிலைப்படி உயர்த்தப்பட்டுள்ளது. அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு வழங்கப்பட்டு வரும் அகவிலைப்படி 2% உயர்த்தப்பட்டுள்ளது. அதன்படி தற்போது அரசு ஊழியர்கள் பெற்று வரும் அகவிலைப்படி 58%லிருந்து 60% உயர்த்தப்பட்டுள்ளது. இதன் மூலம் தமிழகத்தில் சுமார் 16 லட்சம் அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் பயனடைவார்கள். இவர்களுக்கு வழங்கப்படும் அகவிலைப்படி உயர்வு காரணமாக தமிழக அரசுக்கு ஆண்டு ஒன்றுக்கு ரூபாய் 1230 கோடி கூடுதல் செலவினம் ஏற்படும். தற்போது அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு அறிவிக்கப்பட்டுள்ள அகவிலைப்படி கடந்த ஜனவரி 1ஆம் தேதி முதல் கணக்கில் எடுத்துக்கொள்ளப்பட்டு வரவு வைக்கப்படும். அரசு அலுவலர்கள், ஆசிரியர்கள், ஓய்வூதியதாரர்கள் மற்றும் குடும்ப ஓய்வூதிய நலன் கருதி இதற்கான கூடுதல் நிதியை அரசு ஒதுக்கீடு செய்யும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது.